அடிக்காதுங்க அடிக்காதுங்க அடிக்காதுங்க. The next day. அடிக்காதுங்க அடிக்காதுங்க அடிக்காதுங்க. ஏய், என்னது உள்ள அடிக்காதுங்க அடிக்காதுங்க என்ன சவுண்ட் கேட்டுட்டு இருந்து என்ன பண்ண நீ பாரு நேரம் சும்மா வந்து விட்டுருக்கா? அதையா கேக்குறிய? பயங்கர கூத்துங்க பார்த்துடுங்க. நல்ல சிரிப்பான கூத்து. நான் ஒரு 3 நாளைக்கு முன்ன குழு கூட்டத்துக்கு போயிருந்தேன்னா அங்க குழு கூட்டத்தில் வந்திருந்தவளுவ எல்லாருமே என்னை பற்றி தான் பேசிட்டு இருந்திருக்காளுங்க. வந்து அவ எப்பவுமே ராணி மாதிரி லேட்டாகி தான் வருவா. அது மட்டும் இல்லை, அவளுக்கு வீட்டில் என்ன குறாப்பா, நல்லோரு புருஷனு எப்போ என்ன மாதிரி வீட்டுக்காரர் அமைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னாலும் கேட்பாரு. தங்க தொட்டில்ல பொட்டிலையா தாளாட்டுவாரு. அது மட்டும் இல்லை, அங்கே வீட்டு சத்தம் வெளியில கேட்கவும் செய்யாது. அதை இல்லை, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாரு. சோறுல தண்ணியை வித்து கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாரு. அப்படி நல்ல புருஷனு. அது மட்டும் இல்லை, ஐயோ டீ காஃபி கூட குடிச்ச மாட்டாராம். ஐயோ அப்படி ஒரு சிகரெட்டு பீடி குடிச்ச மாட்டாராம். அவ்வளவு நல்ல புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்த்தி தட்டிக்கிட்டு கண்ணு போட்டுக்கிட்டே இருந்திருக்காளுங்க. அதுக்கு பிறகு அவரு இந்த நீ நல்லா கொடுத்து வச்சவாப்பா. நாங்க அப்படியா, எங்க வீட்டுக்காரனும் அப்படியா. ஐயையே, கூட்டுன்ன பொரியல் என்ன, அவியல் என்ன, காலையில ஒருக்கா மத்தியானம் ஒருக்கா நைட்டு ஒருக்கா அப்படி விதவிதமா செய்து கொடுத்தாலும் இது சப்புன்னு இருக்கு என்று சொல்லிட்டு குறைச்சிட்டே இருப்பானுங்க. ஐயையே, தூக்கி போட்டு அடி என்ன, சத்தம் என்ன, என்ன மாதிரி கலோரம் பண்ணிட்டு இருப்பானுவ. அப்பப்பா நீ அந்த வகையில என்ன மாதிரி கொடுத்து வச்சவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு போட்டுட்டே இருக்காளுங்க. நல்ல அன்பா இருக்குதியெல்லாம், வீட்டு சத்த வெளியில கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு போட்டுட்டே இருந்தாங்க. அதனாலதான் இப்ப வந்து நீங்க அடிச்சதாட்டம், நான் வந்து சட்டம் போடுவதாட்டம் அப்படி வந்து நான் ஆக்ட் பண்ணினாங்க 2 நாள். அப்ப வெளியில எல்லாம் தெரியும் இல்லையா நமக்கு, நம்ம 2 பேருக்குள்ள நல்ல சண்டை நடக்குது அப்படின்னு நினைச்சு உங்களை தப்பா நினைப்பாங்க இல்லையா. தப்பா நினைச்சிட்டா அவங்களுக்கு அப்ப என்ன கண்டுபடாது இல்லையா. நீங்க நல்லா இருக்கிறது, நல்ல அன்பா இருக்கிறதும், நல்ல குணமா இருக்கிறதும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் இல்லையா, வேற யாருக்கு தெரியணும், தெரியாண்டா இல்லையா. அதனாலதான் நான் இப்படி ஒன்று ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து கண்ணுபடாது இல்லையா, நம்ம நல்லா அன்பா இருக்கலாம் இல்லையா. அதனால தாங்க நான் இப்படி செய்துட்டு இருக்கேன். என்ன சொல்லுவா நீ? ஐயே, நான் சின்ன வயசுலேயே நான் வந்து பார்த்து பக்கத்து வீட்டில் கேவல்பட்டுறக்கூடாது, ஊரில் நல்ல பிள்ளையா நடக்கணும்னு நினச்சி பார்த்து வளர்ந்தேன் நான். ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு கூட ஹோட்டல் பக்கம் நான் ஒதுங்கினது கிடையாது. அப்படி நான் இருக்க என்ன அப்படி மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்க மானஸ்தண்டினா என்ன போய் நீ எல்லாரும் தப்பா நினைக்கணும்னு நினைச்சுக்கிட்டா இப்படி நீ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா? நீ என்னடி நினைச்சிருக்கா? குடியை கெடுக்க வந்த கோடாரியா இருக்கா நீ? அப்படி இல்லைங்க, நமக்கு கண்ணு பட்டுறோன்னு தான் நான் அப்படி செய்தது. ஐயே, கண்ணு போட்டுட்டாளுங்க வந்தாச்சா சண்டை வந்தாச்சா. இதுக்கு தான் நான் சொன்னது. இது கண்ணு படையில ஐயே, என்னம்மா நீ எனக்கு தேவையில்லடி. வந்துட்டு கண்ணு விழுந்து இதுக்கு மன்னிப்பே கிடையாதுடி. போடி, என்ன நினைச்சிருக்கா நீ மனசுல? அறிவு கட்ட தனத்தால நீ ஒன்னையே நீ கெடுத்துக்கிட்டு என் பேரையும் கெட்ட பேராக்கிட்டு இருக்கா. நீ உன்னை பார்த்துக்க, நீ வெளியில போடி. நீ